ஒருத்தர்கிட்ட உண்மையான அன்போட ரொம்ப நெருங்கி பழகிறோம். சந்தர்ப்பவசத்தால் அவரை பிரிய வேண்டியிருந்தா அது நமக்கு பெரிய துன்பத்தை தரும். அவரை பற்றிய நினைப்பே நம்மளை மறுபடி அதிக துன்பப்படுத்தும். ஆனால் பாருங்க, எப்போ ஒருத்தரோட நட்புல உண்மை இல்லாமல் போச்சோ, அவரும் சரியான ஆள் கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சோ, அப்போவே நாம் உடனே அவரோட நட்பை துண்டிச்சிடலாம். அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததோட மிகுந்த இன்பமே ஏற்படும். எப்பா சாமி, நல்ல வேளை இவனை விட்டு விலகணும், இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வருமோன்னு ஒரு நிம்மதி கலந்த சந்தோஷம்தான் வரும். அப்பர் பெருமான் வஞ்சனை கலந்த சமணர்களை விட்டு நீங்கிய போது நாம் எவ்வளோ உயர்ந்த நிலையில் தர்மசேனராக இருந்தோம், அது இப்போ போச்சேன்னு நினைக்காம பெருவாழ்வு வந்ததுன்னு சந்தோஷமும் அடைந்தாருங்கிறத பெரிய புராணம் நமக்கு காட்டுறதே இதுக்கு பெரிய சான்று. இதை பேதமை அதிகாரத்தில் பெரிதிருந்து பேதையார் கேண்மை பிரிவின் கண் பிழை தருவதொன்றில் என்ற குறள்ல வச்சு விளக்கி, வன் சமணர் தம்பிரிவால் வாகீசற்கு இன்பமின்றி துன்பம் என்பது இல்லையே சோமேசா, நன்காம் பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவது ஒன்றில் அப்படின்னு சோமேசர் முதுமொழி வெண்பால திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கெட்டவனோட தொடர்பு வச்சிருந்தோம், அதை விட்டா ஏதாவது பாதிப்பு வருமோன்னு நினைக்காம அவரை விட்டு விலகிறது தான் நமக்கும் நல்லது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதோட அதனால நமக்கு துன்பம் இல்லாமல் இன்பமே வருங்கிறதையும் அறிவுறுத்துகிறார்.